கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எனக்கு அருமையானவர்களை, வேதனையான காரியங்களை ஒன்றுமே ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கும், மனுஷர்களை யார் தடை செய்ய முடியும் இல்லையா? கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிற மகளே, அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுக்கும்படி ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். நம்புங்க. எப்படி ஆகும்னு மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்காக ஒரு கதவு திறக்கப்பட்டாயிற்று. அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனுடைய வேதனை கூட்ட மாட்டார். வேதனையான காரியங்களை எடுத்து போடுவார், மனக்கவலையெல்லாம் எடுத்து போடுவார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வாராக. நம்புங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.